நம்ம ஆதிரா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஒன்று வாங்கலான்ட்டு வந்திருக்கேங்க. ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்தாச்சு, பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இதுதான் அந்த செயின், வெள்ளியில் வந்து ஒரு செயின் வாங்கியாச்சு. ஃபஸ்ட் பர்த்டேன்றதுனால வந்து குட்டி ஆதிராவுக்கு ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்க்கு வந்துங்க. சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆன் த வேலை ஸ்ரீகுமரனில் போயிட்டு ஜவுல்ஸும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாயில் விரலை வச்சு சப்பிட்டு இருக்குது. இவளுக்கு பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுத்தால் அப்படி தான் பண்ணுவான். நம்ம ஆர்த்தி மேடம் வந்து இப்போ தான் ஜவுல்ஸ் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக செலக்ட் பண்ணுறாங்க மாடலு. நாங்கள் வந்து தூங்கி எழுந்துட்டுங்க, டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுங்க. அப்பயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து பெண்களுடைய நிலைமை. ஆண்களுடைய நிலைமையும் இப்படி தான், ஓகேங்களா. ஏதோ ஒரு தனுஷ் படத்தில் வந்து 3 நாளாக எடுப்பாங்களே சாரி, இந்த கலெக்ஷன் சரியில்லை அந்த கலெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி விடுவார் தனுஷ் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி 4 மணி நேரம் செலக்ட் பண்ணி ஒரு வழியை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறேங்க. நானும் காட்டுறதெல்லாம் பிடிக்கலையாம், ஒரு 2 ஸ்டைலில் எடுத்துகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 2000 செம்மையாக இருக்குது. இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணது வேணும் அப்படின்ட்டான். இதை விட பெட்டராக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்கில் விட்டாச்சு. ஸோ ஒரு வழியாக ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இதுக்கு ஒரு 4 மணி நேரம் தடவுறாங்க. தடவுன்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழுதே விழிஞ்சு தூங்கி எழுந்து பார்க்குறேன். அப்பயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, தேடிட்டே இருக்கிறாங்க கலெக்ஷன். சரியான காண்டாயிடுச்சு. நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். அப்பயும் பர்ச்சேஸ் நடந்துனே இருக்குது. ஸோ அப்படி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மேடம். என்ன தான் பண்ணுறது, ஒரு வழியாக பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு. இனிமேல் யாரும் வந்து ட்ரெஸ் கடைக்குன்னு கூட்டிகிட்டு போயிடாதீங்க, இப்படி தான் வச்சு செஞ்சு அனுப்பிடுவாங்க. இந்த பபுள் பார்த்தோன்னா பாக்னு கத்தின்னு கிடக்குறா. கொஞ்சம் ரைஸ் போட்டுன்னு வரையா. ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறான். ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து சீரும் சிறப்புமாக ஆதி மூலத்துக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டரில் இருந்தால் இந்த பேக்கு தண்ணி போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடியாருது. இங்கே ஒரு குஞ்சு சூத்து டேக்கின்னு வருது. ஒரு வழியாக எக்ஸ்கலேட்டரில் நானும் மைனா குஞ்சு ஏறிட்டுங்க. இந்த மைனா குஞ்சு ஒரே ஜாலியாக சிரிச்சுன்னு வருது. அவ்வளோதாங்க மேட்ரு, ஓவரு. ஒரு வழியாக கிட்டத்தட்ட 2 நாளாக செலக்ட் பண்ணி தூங்கி எழுந்து அங்கேயே சென்னை சில்க்ஸில் குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்பயும் பார்க்குறேங்க, அப்பயும் பர்ச்சேஸ் நடந்துக்குது. அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் இந்த ஆதி மூலத்துக்கு அப்படி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க, உளுந்து இந்த பபுள் கொஞ்சம் கடைசியில் வந்து ஒரு கோமனம் கூட எடுக்க முடியல. ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரேங்க. 2 நாள் ஆச்சு. உள்ளே போனாக்கில் என் பொழுது வெடிஞ்சா வெளியிலையானு தெரில. வெளியே வந்து காலையில் நாங்கள் 6 மணிக்குள்ளே என்ட்ரி ஆனுங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் வெளியே வரேங்க. அப்படின்னா எவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்களும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எஸ்கலேட்டரில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. இந்த பேக் இருக்குது, தண்ணி போட்ட மாதிரி தாறுமாறாக அங்கேயும் காலை வச்சு பயந்துன்னு ஒரு வழியாக மேலே ஏறி வந்தேங்க. திருப்பணும் மாடல் போட்டிங்கன்னு சொல்லிட்டு திருப்பணும் சென்னை சில்க்ஸே போயிட்டுங்க. போயிட்டு திருப்பணும் 7 மணி நேரம் பர்ச்சேஸு. எங்களுக்கு இப்படி ஒரு பர்ச்சேஸ் எங்கேயாவது கண்டதுண்டா இவரான.
திரும்பவும் மாடல் போட்டிக்கெல்லாம் மேலே ஏறி திரும்பவும் பர்ச்சேஸ் நடக்குது. ஆதி மூலம் இந்த பப்பல் வந்து ஒரே கத்துறா, மூலம் என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு. ஒரு வழியாக ஆதி மூலத்துக்கு போய் தேடி ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே போதுண்டான்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அனுபவங்களாக நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, வெல்கம். வெளியில் செயின் எடுக்க போகிறோங்க. சரி, இது ஓகேவா? இது வேணுமா? இது குஞ்சு உனக்குலாம் எடுத்துற மாட்டாங்க. குஞ்சு சூட்டா எத்தனை வேரில் வச்சுருக்கிறா? கிஃப்ட்டு பேப்பரு குஞ்சா சும்மா ஒரு 500. குஞ்சு முல்லை கொஞ்சமெல்லாம் அடங்கல போட்டேன் வாயில் வரல இடம் இது 3 லட்சம் சொன்னாங்க.